அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்ததல்லவா? ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது நம்மளை பார்ப்பவர்களும் என்ன வந்தாலும் இவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சிந்திக்க அவர்களுக்கு தூண்டும் இல்லையா? பிறரை சிந்திக்க தூண்டுவது தான் நாம் இறைவனோடு இருக்கிறோம் என்பதை காமிக்கிறது. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 42 இறைவார்த்தை 8-11 முடிய. நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார், இரவுதோறும் நான் அவரை பாடுவேன். எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். என் கற்பாறையாகிய இறைவனிடம் ஏன் என்னை மறந்தீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்கின்றேன். உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவும் வாள் போல் என்னை தாக்குகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளே நம்பீரு, என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். என் கடவுளின் மீட்புச் செயலை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? அதாவது நம்ம கடவுளோடு ஒன்றித்திருக்கோம். நிறைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பாடுகள், நோவுகள், நொடிகள் எல்லாமே வருகிறது. பிறர் பார்க்கும்போது இது என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமாங்க, இருக்கும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அது எல்லாமே தெரியும். அப்போது அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, கடவுள் தானே இருந்தீங்க, ஏன் இவ்வளோ துன்பம்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவங்க என்னமோ பண்ணியிருக்கிறாங்க, ஆமாம் அதனால தான் இவ்வளோ துன்பங்கள். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்கங்க. நாக்கு இருக்குல்ல, நரம்பு இல்லாமல் அது பாட்டு பேசும். ஆனால் நாம் இது உடைய இறை சித்தம் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று நாம் சொல்லும்போது கண்டிப்பாக அதில் மீட்பு உண்டு. இந்த 42 பாருங்கள், நெஞ்சே நீ கலக்கமுறுவது ஏன்? நீ நம்பிக்கை இழப்பது ஏன் என்று ஓயாது வருகிறது இல்லையா? அப்போது நாம் கடவுளோடு இணைந்து இருந்தாலும் நம் ஆன்மா ஒரு நொடி கலங்குகிறது. இயல்புதானே இல்லையா? அன்று ஜெஸ்தமனி தோட்டத்தில் இயேசு என்ன செஞ்சார்? தந்தையை பாத்திரம் மிகவும் கடுமையாக இருக்கிறதே, என்னை விட்டு ஒரு நொடி அகலட்டுமே என்று கேட்டார் இயல்பில். ஆனால் மறுநொடி இல்லை, நான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னாரா இல்லையா? அதுபோல் தாங்க நாம் இறைவனோடு இணைந்து நடக்கும்போது எல்லா துன்பங்களும் வந்தாலும் இறைவன் என்னோடு இருக்கிறார். என்னை வீழ்ச்சியரை விட மாட்டார், என்னை விழ சம்மதிக்க மாட்டார், பிறர் கையில் என்னை விட்டு கொடுக்க மாட்டார் என்று எண்ணம் நமக்குள் இருந்தால் கண்டிப்பாக நாம் இறைவனோடு இணைந்து நடப்போம். என்னென்றால் இரவுதோறும் நான் அவரை தேடுகிறேன், பாடுகிறேன், அவரோடு உறவாடுகிறேன். அப்போ நம்ம என்ன நினைப்போம்? நாள்தோறும் உமக்கு முன்னால் தானே நான் இருக்கேன், ஒரு தாங்கக்கூடிய அளவுக்கு நீர் வலுவற்ற நிலையில் எனக்கு வல்லமை தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. கேட்போம், நம்ம இறைவார்த்தை கொண்டே தான் கேட்போம். நம்ம அந்த வல்லமை வலிமை அவராக இருக்கிறார் நமக்கு. அப்போ எத்துன்பம் வந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிற இறைவன் நம்மோடு இருக்கும்போது, அதில் தான் இறைவார்த்தையில் திருப்பாடல் ஆசிரியர் என்ன கேட்குறாரு? நெஞ்சே நீ கலக்கமுறுவது ஏன்? நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? இறைவனோடு நாம் இருக்கும்போது அந்த நம்பிக்கை இழக்கக்கூடாது நம்ம இல்லையா? ஆனால் இயல்பு என்று ஒரு வார்த்தையை நாம் சொல்லிவிடுகிறோம், ஏதாவது ஒரு உதாரணத்தை கூறிவிடுகிறோம் இல்லையா? இல்லை என்றால் எப்பொழுதும் அது இறை சித்தம் என்று நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தோம் என்றால் அது துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. கடந்து போய்விடும், நம்மளை கடந்து போய்விடும். அது அப்போ அந்த கடந்து போகும்படி செய்பவர் யார்? இறைவன். ஏனென்றால் நாம் அவரோடு இருக்கிறோம், அவரோடு இணைந்து நடக்கிறோம், அவர் சொல்லை கேட்கிறோம் இல்லையா? என் கற்பனாகிய இறைவனிடம் ஏன் என்னை மறந்தீர்? கேட்போமே, உங்கள் முகம் மறைக்கப்பட்டது ஏன் ஆண்டவரே? நான் என்ன குற்றம் செய்தேன்? அதை வெளிப்படுத்துமே, என் தவறுகளை எனக்கு சுட்டி காட்டுமே, நான் அதிலிருந்து வெளியே வருவேனே என்று சொல்லும்போது அவர் என்ன செய்வார்? இல்லை, இத்துன்பம் இயல்பு என்று நமக்கு அதை உணர்த்துவார். அப்போ அந்த துன்பங்கள் இயல்பாக வரும்போது அவர் எப்படி தந்தாரோ அப்படியே எடுத்துக்கொண்டு அதனால் ஒரு மீட்பையும் நமக்கு தருவாரா மாட்டாரா? அந்த மீட்புக்காக நாம் மன்றாடுவோமா? தாயும் தந்தையுமான இறைவா, எவ்வளவு எங்கள் மீது அன்பிருந்தால் நீர் எங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே, அன்று ஆகாரை கண்டது போல் எங்களை கண்டுகொண்டு எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட நாங்கள் எல்லாருமே ஒன்றுக்கும் உதவாதவர்கள், வெறும் குப்பைகள் ஆண்டவரே, தூசிகள் ஆண்டவரே, சாம்பல் ஆண்டவரே. ஆனால் நீர்தாமே எங்களை நிறைவாக பயன்படுத்துகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே.
ஒன்றும் தெரியாத எங்களுக்கு ஆமாண்டவரே நீர் உம்முடைய ஞானத்தால் எங்களை நிரப்பி அதன் மூலமாக எங்களுக்கு வார்த்தை தந்து ஆமாண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ வைக்கிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாளை காணும்படி செய்த கிருபைக்கு நன்றி கூறி எங்கள் அனைவரையும் முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.